அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. வேன் மீது மோதியது ஜானை, 5 படுகாயம், 3 நிலை கவலைக்கிடம். கல்குவாரியிலிருந்து சிறுமியின் சடலம் மீட்பு, விசாரணைகள் தீவிரம். கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த தொடருந்து தடம்புரள்வு. மாத்தறை திஷ பிரதான வீதியில் பாரிய விபத்து, 19 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. மகாவலி ஆற்றில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு. கிளிநொச்சியில் STF மக்கள் மோதல் நடந்தது என்ன? தமிழர் பிரதேசத்தில் 2 பெண்கள் தவறான முடிவால் உயிரிழப்பு. எல்னினோவால் ஏற்படவுள்ள தாக்கம், வடக்கில் அதிகாரிகளுக்கு அவசர அறிவிப்பு. மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. வடசீனாவில் மண்சரிவு, 5 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளில் ஜனாதிபதி தங்கியிருக்காவிட்டாலும் அவற்றில் பெரும்பாலானவற்றில் பல்வேறு நபர்கள் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. 7 ஜனாதிபதி மாளிகைகளின் மின்சாரம், தொலைபேசி உள்ளிட்ட ஏனைய வசதிகளுக்காக அந்த ஆண்டில் 32,982,675 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் அக்காலகட்டத்தில் நடைபெற்ற கூட்டங்களின் எண்ணிக்கை 3 ஆகும். 2025ஆம் ஆண்டில் கதிர்காமம், மகியங்கனை மற்றும் பெந்தோட்ட ஆகிய மாளிகைகளில் 2025ஆம் ஆண்டில் எந்தவொரு கூட்டமும் நடத்தப்படவில்லை என்பதுடன் எவரும் தங்கியிருக்கவும் இல்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் 2025ஆம் ஆண்டில் தொலைபேசி, மின்சாரம் உள்ளிட்ட ஏனைய செலவுகளுக்காக 24,47,754 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட 7 மாளிகைகள் கொழும்பு, கோட்டை, கண்டி, அனுராதபுரம், கதிர்காமம், மகியங்கனை, நுவரெலியா மற்றும் பெந்தோட்ட ஆகிய இடங்களில் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி நேற்றைய தினம் சென்று கொண்டிருந்த வேன் மீது ஜானை மோதியதில் 5 காயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் வேனில் பயணித்தவர்கள் சென்றடையும் இடத்தை அடைவதற்கு சில மீட்டர்களுக்கு முன்பு ஜானை மீது வேன் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. காவல்துறையின்படி அந்த வேனில் சுமார் 6 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள படேனியா கிராமம் கடந்த சில ஆண்டுகளாக காடு ஜானைகளால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அப்பகுதியில் மனித ஜானை மோதலின் விளைவாக சுமார் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். ரத்தினபுரி மகாவலதென்னவின் கஜோத பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரியில் சிறுமியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 23ஆம் திகதி முதல் அந்த சிறுமி காணாமல் போனதாக அவரது தந்தை பலாங்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்ததாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் பலாங்குடு மகாவலதென்னவை சேர்ந்த 17 வயது சிறுமி ஆவார். எவ்வாறாயினும் குறித்த மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று பலாங்குடு வைத்தியசாலையில் நடைபெற்றுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறைக்கு சென்று கொண்டிருந்த இரவு தபால் தொடர்ந்து சேனரத்கம தொடருந்து நிலையத்தில் தடம் புரண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து வடக்கு வழித்தடத்தில் இயங்கும் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடருந்தின் பல பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகியதால் வடக்கிற்கான தொடருந்து சேவைகளில் இடையூறுகள் ஏற்பட்டதாக அந்த திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் இரவு தபால் தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை அனுராதபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தொடருந்தை மீண்டும் தடத்திலேற்றும் பணிகளுக்கு உதவுவதற்காக தடம் புரண்ட இடத்திற்கு ஒரு மாற்று தொடருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாத்தறை திச பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 19 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்தவர்களில் 11 ஆண்களும் 8 பெண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திசமகராமவிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று
வீரவில பிரதேச செயலகத்திற்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு அருகில் இருந்த மரத்தில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் டெபரவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தீவிர நிலையில் இருந்த 4 மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வீரவில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகாவலி ஆற்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது கம்பளை போத்தலாப்பிட்டிய பாத்திமா கார்டன் பகுதிக்கு அருகிலுள்ள மகாவலி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்டவர் நாவலப்பிட்டி சேலம் பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்த சுமார் 48 வயதுடைய நபர் என கண்டறியப்பட்டுள்ளது. ஆற்றில் சடலம் ஒன்று மிதப்பதை கண்டு அப்பகுதி மக்கள் உடனடியாக கம்பளை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கம்பளை ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்து தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அக்கராயன்குளம் மூக்கப்பன் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ஒன்று சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலுக்கு அமையவே அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இதன்போது அங்கிருந்த சிலர் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்து தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். நிலவிய பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 4 சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக அவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் இருவேறு பிரதேசங்களில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட 2 பெண்களின் சடலங்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற மரண விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகளின் பின்பு சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மருதமுனை 6ஆம் பிரிவை சேர்ந்த 20 வயதுடைய பெண் செவ்வாய்க்கிழமை மாலை தனது வீட்டில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எல்னினோ காலநிலை தாக்கத்துக்கு முகங்கொடுக்கும் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாய குழு கூட்டங்களை உடனடியாக நடத்தி நெல் விதைப்புக்கான திகதியை தீர்மானிக்குமாறும் போதிய நீருள்ள குளங்களின் கீழான சிறுதானிய பயிற்சியை ஊக்குவிக்குமாறும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவித்தல் வழங்கியுள்ளார். எல்னினோ காலநிலையை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தங்கள் மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக நடைபெற்றுள்ளது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் இதன் தாக்கம் ஒப்பீட்டளவில் குறைவாகவே காணப்படும் எனவும் ஒவ்வொரு எல்னினோவும் தனக்கே உரித்தான தனித்துவமான தன்மைகளை கொண்டிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024-25 கல்வியாண்டுக்கான மகாபல புலமை பரிசிலுக்காக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் இணையவழி பதிவுகள் எதிர்வரும் 17ஆம் திகதியுடன் நிறைவடையவுள்ளது. அத்தோடு மகாபல கல்வி உதவித்தொகை பெறுபவர்களின் இறுதி தெரிவு பட்டியல் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லலித் அதுலத் முதலி மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியம் இதனை அறிவித்துள்ளது. இறுதி தெரிவு பட்டியலின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இறுதி திகதிக்கு முன்னதாக மகாபல இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்கப்பட்டுள்ளது. வடசீனாவின் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் வீடு ஒன்று புதையுண்டதில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர் என சீனாவின் அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவா இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஹாங்டாங் கவுண்டியில் உள்ள ஹாவோயி கிராமத்தில் ஏற்பட்ட இந்த மண் சரிவில் சிக்கிய 8 பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் அவசரகால முகாமைத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்டவர்களில் 5 பேர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதுடன் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சீரான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெள்ளிக்கிழமை மாலை 6:49 மணியளவில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு வீட்டின் மீது விழுந்து அதனை மூடியுள்ளது.
சம்பவ இடத்தில் போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் உட்பட 550க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் லோடர்கள், கிரேன்கள், ட்ரோன்கள் மற்றும் உயிர் கண்டறியும் கருவிகள் உட்பட 130க்கும் மேற்பட்ட உபகரணங்கள் மீட்பு பணியில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.